கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் படுமோசமாக விளையாடிய சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பாதாளத்திற்கு சென்று விட்டது. தோனி மீண்டும் சிஎஸ்கே அணியின் கேப்டனான பிறகும் அந்த அணியில் எந்த நல்ல விஷயமும் நடக்கவில்லை. இன்னும் மோசமாகத்தான் அந்த அணி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது அனைத்திற்கும் காரணமே பயிற்சியாளர் ஃபிளெமிங் மற்றும் ருத்ராஜ் 4 மாதங்களுக்கு முன்பு செய்த விஷயங்கள் தான் என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐபிஎல் மெகா ஏலத்தில் மற்ற அணிகள் எல்லாம் நட்சத்திர வீரர்களையும் அதிரடி பினிஷர்களையும் உள்நாட்டு T20 தொடர்களில் பட்டைய கிளப்பிய இளம் வீரர்களையும் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிய நிலையில் சிஎஸ்கே அணி விசுவாசத்திற்காக சில வீரர்களையும் அனுபவத்திற்காக சில வீரர்களையும் வாங்குவதாக நினைத்து தனக்குத்தானே குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது. இதில் பலரும் சுட்டிக்காட்டுவது ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோரை ஏலத்தில் சிஎஸ்கே அணி ஏன் வாங்கியது, எந்த நோக்கத்தில் அவர்களை சிஎஸ்கே அணி வாங்கியது என்பது பற்றிதான். ஆகிய மூவரை வாங்கியதற்கு பதிலாக KL ராகுலை மட்டும் வாங்கியிருந்தாலும் கூட சிஎஸ்கே அணி இதனால் மிகப்பெரிய பலனை அடைந்திருக்கும். ஐபிஎல் ஏலத்தை சரியாக சிஎஸ்கே அணி பயன்படுத்தவில்லை, அதுதான் உண்மை. தற்போது இருக்கும் வீரர்களை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் சிஎஸ்கே அணி திணறி வருகிறது. தோல்வி குறித்து MS தோனி கூறும்போது, எங்கள் தொடக்க வீரர்கள் நல்ல தொடக்க வீரர்கள் தான், ஆனால் அவர்கள் நல்ல கிரிக்கெட் ஷாட்டுகளை விளையாடுகிறார்களே தவிர பவுண்டரி எல்லையை தாண்டி அடிக்க தோன்றுவதில்லை. தொடக்க வீரர்கள் நன்றாக செயல்பட்டால் மட்டுமே மிடில் வரிசை வீரர்களுக்கு அதிகம் அழுத்தம் ஏற்படாமல் இயல்பான ஆட்டத்தை விளையாட முடியும் என்று தோனி கூறியிருக்கிறார்.